வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாண்ட்ரா சிஸ்னோராஸ் எழுதின த ஹவுஸ் ஆன் மேங்கோ ஸ்ட்ரீட் இதோடைய ஷார்ட் சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே இந்த புஸ்தகத்தை பற்றி சாப்டர் வைஸ் டீட்டெயில்டாக ஒரு லாங் சம்மரி போட்டிருக்கேன். இது ஒரு ஷார்ட் சம்மரி தான். சாண்ட்ரா சிஸ்னோரஸ் வந்து ஒரு மெக்சிகன் அமெரிக்கன் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், பெர்ஃபார்மர் அண்ட் ஆர்டிஸ்ட். இந்த புஸ்தகத்தை அவங்க 1984 எழுதினாங்க. இதில் நிறைய விக்னெட்ஸ்னால் ஷார்ட் சாப்டர்ஸ், அதாவது 44 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த கதையை வந்து ஒரு இளம் பெண்ணான எஸ்பரன்ஸா அவங்களுடைய வியூவிலேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவிலேருந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தோட கேரக்டர்ஸ், முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா எஸ்பெரான்சா ஸ்குவாட்ரஸா, இவங்க தான் இந்த நாவலோடைய ப்ரொட்டகனிஸ்ட். எஸ்பெரான்சானா நம்பிக்கை, ஹோப்பு. இவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும். அது மாத்திரம் இல்லாமல் தன் மேலே திணிக்கப்பட்ட அந்த ஜெண்டர், அதாவது ஆண்பால் பெண்பால்ன்றோம் இல்லையா, பெண்ணாக பிறந்தது அவங்களா எடுத்த ஒரு சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி ரேஸ், அவங்க பிறந்த அந்த இனம், அதே மாதிரி கிளாஸ், இந்த பணக்காரங்க ஏழைங்கள்லாம், இதெல்லாம் வந்து அவங்க மேலே வந்து தானாக வந்ததே தவிர இவங்களாம் அதை எழுத்துக்கல. ஸோ அதெல்லாம் தாண்டி போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பெண். அப்புறம் மாமா, இதுதான் எஸ்பெரான்ஸாவோட அம்மா. அவங்க வந்து அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுல தான் அவங்க காலத்தை ஓட்டுவாங்க. ரொம்ப அழகானவங்க, பெண்மை தன்மை அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் என்னென்னா, அவங்க வந்து சின்ன வயசில் நல்லா படிக்கலை, கிடைச்ச சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா உபயோகப்படுத்திக்கல, பண்ணியிருந்தால் இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலைமையே வேறுன்ற வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. பாப்பா, இவர் வந்து எஸ்பெரான்ஸாவோடைய அப்பா. அவங்க வந்து ஒரு மெக்சிகன் எமிக்ரெண்ட்டு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கார்டனராக கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கடினமாக உழைச்சாதான் அவங்க வீட்டுக்கு வேண்டியதை செய்ய முடியும். நென்னி இல்லைனா மேக்டலினா, இது வந்து எஸ்பெரான்ஸாவுடைய தங்கச்சி. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட. அவங்களுக்கு எஸ்பெரான்ஸாவுக்கு அவங்களுடைய அந்த மன வலிமை, அப்புறம் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர், தன்னை பற்றி நம்ம இப்படி இருக்கோமா அப்படி இருக்கோமாலாம் யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேர்லெஸ் அண்ட் கிக்கி வந்து எஸ்பெரான்ஸாவுடைய தம்பிகள். அலிஷியா வந்து எஸ்பெரான்ஸாவோட ஃப்ரெண்டு, ஆனால் எஸ்பெரான்ஸாவோட வயசில் அதிகம். அவங்களுக்கு எப்படின்னா, படிப்பு ஒன்று தான் தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலேருந்து மேலே தூக்கி விடுன்ற நம்பிக்கை இருந்ததுனால காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க அலிஷியா ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி படிக்கிறாங்க. அதனால் அந்த டிகிரியை வாங்கி நம்ம பெரிய லெவலில் வரணும் அப்படின்றதுனால ராத்திரி முழுக்க அவங்க படிப்பாங்க. அடுத்த ஃப்ரெண்ட் வந்து சாலி. இவங்க கொஞ்சம் வந்து ஆண்கள் கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டப்படுறாங்க. இந்த கதையில் பார்த்திங்கன்னா எஸ்பெரான்ஸா எப்படி வந்து அந்த டீனேஜ் வயசில் இருக்காங்க, அவங்க 11-12 வயசில் இருக்கிற ஒரு பெண்மணி எப்படி அவங்க மனப்பக்குவம் அடைகிறாங்க, எது காரணம் என்னென்னா அவங்க குடும்பம், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள், அது மாத்திரம் இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிற கனவுகள். இந்த கதையில் பார்த்திங்கன்னா எஸ்பெரான்ஸா வந்து அவங்கள மேலே இருக்கக்கூடிய அந்த வறுமை, அந்த பாலினம், அதுக்கப்புறம் அந்த ரேஸ், இதெல்லாம் வந்து தடைகளாக இருக்கிறது எப்படி மீறி வளர்கிறாங்கன்னு தான் கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கார்டரா ஃபேமிலி, அதாவது எஸ்பெரான்ஸாவோட குடும்பம் வந்து ஒரு புது வீட்டுக்கு வராங்க. முதல்ல அவங்க வாங்கின ஒரு வீடு. அந்த வீடு வந்து லாட்டினோவில், அது சிக்காகோவில் இருக்குது, மேங்கோ ஸ்ட்ரீட்ன்ற தெருவில் இருக்குது. அங்கே வந்த உடனே அவங்க ரொம்ப ஆவலோடு வராங்க. நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம், முதல் வீடு. ஏன்னா அப்பா அம்மாலாம் அந்த வீடுங்களை பற்றி நிறையா, நம்ம ஒரு வீடு வாங்குவோம், அதில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறத கேட்டு ஒரு கற்பனை வீடு அவங்க மனசில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் எஸ்பெரான்ஸா மனசில் வந்து ஒரு மலை மேலே ஒரு வீடு, அங்கேருந்து வெளியில் பார்த்தா முழுசாக இயற்கை, இந்த மாதிரி ஒரு கனவும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா சிகப்பு கலரில் பாழடைஞ்சு போன ஒரு வீடு. இது வந்து கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா பேசின வீடோ இல்லை டிவியில் பார்த்த வீடு மாதிரிலாம் இல்லை. அவங்க மனசுக்குள்ளே வந்து பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட தோற்றம்னா வந்து உடல் தோற்றமோ அழகு தோற்றமோ இல்லை, அவங்க போடக்கூடிய ஆடைகள், அவங்கள வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது நான் இல்லை, என்னை பார்க்குறவங்க வந்து என்னை பார்த்தோன்னே எப்படி புரிஞ்சுப்பாங்களோ அது வந்து உண்மையான நான் இல்லை அப்படின்னு. இன்னொரு கஷ்டம் அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட பேர். ஏன்னா அவங்க பேரை நிறைய பேர் சரியாகவே சொல்ல மாட்டாங்க. அது டீச்சராக இருந்தாலும் சரி, கூட படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை. இந்த எஸ்பெரான்ஸான்றது அவங்களுடைய கொள்ளுப்பாட்டி, கிரேட் கிராண்ட் மதரோட பேர். அந்த கிரேட் கிராண்ட் மதர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள ஏமாற்றி வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே சோகம்தான். வெறும் ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்து தான் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வந்து
கழிச்சாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லை. அதனால் எஸ்பெரன்ஸாக்கு வந்து நம்மளும் அந்த மாதிரி வெறும் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. நம்ம வந்து இது எல்லாத்துலேருந்தும் உடஞ்சி போகணும்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பேரை மாற்றணும். என்னுடைய குணத்துக்கு ஏற்ற பேர் என்னென்னா ஜீசி த எக்ஸா, அந்த மாதிரி ஒரு பேரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் சந்தோஷங்களையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி வாழ்க்கையோட உண்மைகளையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற முதல் ஃப்ரெண்ட் வந்து கேத்தி. ஆனால் கொஞ்ச நாளும் தான் வந்து அவங்க ஒன்றா இருக்க முடியுது. ஏன்னா கேத்தியோட அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த ஏரியா வேண்டாம், இங்கே நிறைய லோவர் கிளாஸ் ஃபேமிலிலாம் அந்த லாட்டினோஸ்லாம் வராங்க, அது நம்ம வந்து வளர்ச்சிக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு பசங்களுக்குலாம் நல்லதெல்லாம் சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வீடை வாங்கின்னு போயிடுறாரு. அதனால் அவளுக்கு வந்து அந்த தோழி கேத்தியோட நட்பு போயிடுது. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, இன்னும் 2 சிஸ்டர்ஸ் லூசி ரேச்சல்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பைசைக்கிள் வாங்கிறதுக்காக கொஞ்சம் காசு சேர்த்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் அவங்க சைக்கிள் வாங்கிடுவாங்க. அப்போ எஸ்பெரன்ஸா சொல்கிறா, சரி அந்த பணம் நான் தரேன், என்கிட்ட நானும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அத்தோடு பணம் போட்டு அந்த சைக்கிளில் வந்து வாங்கினதுனால அவங்க வந்து அந்த சைக்கிள் ஓட்டும் போது எஸ்பெரன்ஸாவும் வந்து ஓட்டலாம். ஏன்னா அவங்களாம் ஒரு பங்கு போட்ட ஒரு முதலாளி தான் அந்த சைக்கிளுக்கு. இவங்க மூலமாக வந்து எஸ்பெரன்ஸா நிறைய கற்றுக்குறா. அதாவது வந்து ஹிப்ஸை பற்றி எல்லாம் வந்து அவங்க ரைம்ஸ் எல்லாம் வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஹை ஹீல்ஸ் போட்டுன்னு அந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டில் மேலேயும் கீழேயும் ஏறி நடந்து எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி நடந்து காட்டுவாங்க. அதே சமயத்தில் அந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்த அவளோட பெரிய பசங்க மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடினமான பக்கத்தையும் வந்து எஸ்பெரன்ஸா தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது லூயியோட கசனோடைய கார் திருடு போகிறது, அப்புறம் மரீன் வந்து ஒரு பையனை வந்து ஒரு டான்ஸில் மீட் பண்ணி இருப்பாள். ஆனால் அவனை வந்து ஒரு வண்டி மோதி அவன் இறந்துடுவான். அவனை பற்றின குடும்ப விவரங்கள் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி மெரீனுக்கு வந்து எப்படியாவது யாரையாவது ஒரு ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணின்னு போயிடணும், அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றோம் அப்படின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பெரன்ஸாக்கு தோணுது, நம்ம வாழ்க்கையை இவங்களோட யாராவது ஒரு வாழ்க்கை மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அலிஷியான்னு ஒரு தோழி, அவங்க வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையோட தரத்தை நம்ம முன்னேற்றலாம். ஏன்னா அலிஷா அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஆணாதிக்கவாதி. இந்த வேலையெல்லாம் நீ செய், அந்த வேலை செய்யணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வாங்குறவர். ஆனால் அதையும் மீறி அவள் யூனிவர்சிட்டியில் போய் வந்து படித்து அந்த யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கணுன்றதுக்காக ராத்திரிலாம் படிச்சுட்டுருப்பா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒன்று தான் வந்து வெறும் இந்த வீட்டு வேலையே செய்து தான் அவங்க வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையிலேருந்து அவளை விடுவிக்க முடியுன்றது அலிஷாவோட நம்பிக்கை. நாவல் போக போக எஸ்பெரன்ஸா வளர அவள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவள் புரிஞ்சுக்கிறான். அதே சமயத்தில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை அவள் ரோலில் நடக்கும்போது ஆண்கள்லாம் அவளை பார்க்குறது, அவள் டான்ஸ் கிளாஸ் போகும்போது எல்லோரும் அவளை பார்க்குறது எல்லாம் இருக்குது. ஆனால் 2 விஷயங்கள் நடக்குது. அதில் தான் வந்து அவள் முழுசாகவே இது நம்ம வாழ்க்கை இல்லைன்னு முடிவு பண்ணுறான். அது காரணம் வந்து அவளுடைய முதல் கேஸ் அவள் வந்து நினச்சி பார்த்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி அவளுடைய தோழியான சாலியோடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து எஸ்பெரன்ஸாக புரிஞ்சிடுது, இல்லை இந்த ஈர்ப்பு அந்த அடுத்த இனத்து மேலே அடுத்த பால் மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவளுக்கு வந்து ராத்திரியில் வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த இருட்டில் அவளோட பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு ஆசை இருக்குது. ஆனால் தனக்கு வேண்டிய இது விஷயங்களெல்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டாக அவள் க்ரியேட் பண்ணிக்கிறான். ஒரு ஆண் பிடிச்சி அவன் மூலமாக நம்ம இங்கே தப்பிச்சு போகணுன்றது நம்ம வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற வாழ்க்கை என்ன ஆச்சுன்றது பார்த்துருக்கா. ஏன்னா ரூதி வந்து அவள் ஹஸ்பண்டை விட்டு ஓடி வந்துடுறா, ஆனால் மனநிலை பாதிக்கப்படுறா. அதே மாதிரி ரஃபீலா அவளோட அதீதமான அழகாலேயே அவளுடைய கணவர் வந்து அவளை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு தான் அவர் எங்கே போகிறதுனாலும் போகிறாரு. இதெல்லாம் எஸ்பெரன்ஸாக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரியுது. ஆனால் எல்லாத்த விடைய கடினமான விஷயம் அவள் தெரிஞ்சுக்கிறது சாலி மூலமாக தான், அவளுடைய ஃப்ரெண்டு. ஏன்னா சாலிக்கு வந்து எப்படின்னா இதே மாதிரி ஒரு கனவு எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க அப்பா கிட்டேருந்து அவள் பயங்கரமாக அடி வாங்குவாள். ஏன்னா அவளுடைய அக்கா வந்து யார் கூடயோ ஓடி போயிட்டதுனால சாலியோட அதீதமான அழகு வந்து அவளை தப்பான வழியில் எட்டுன்னு போயிடுமோன்ற பயத்தில் அவங்க அப்பா அடின்னு அடிச்சுட்டு இருப்பார் அவளை. அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிப்பாள், சின்ன வயசு அவளுக்கு ஒரு சின்ன வயசாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேனை வந்து கல்யாணம் பண்ணிப்பாள். ஆனாலும் அங்கேயும் போய் இதே தான் அப்பா கிட்ட அடி வாங்கினது இப்போ கணவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்பெரன்ஸா வந்து அவளுக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறான், நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கஷ்டப்படுற வாழ்க்கைக்குள்ளே நுழையக்கூடாது, நம்ம ஒரு எழுத்தாளர் ஆகணும், நம்ம கனவு காண்ற வீட்டை வந்து நம்ம வாங்கணும்னு எஸ்பெரன்ஸா ஆசைப்பட்றான். அதே சமயத்தில்
இந்த மாதிரி வந்து நம்ம ஆசைப்படும் போது முதல்ல இந்த மேங்கோ ஸ்ட்ரீட்லேருந்து போயிடணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அந்த வாழ்க்கையை கடத்தும் போது நமக்கே அந்த நாவல் முடியும் போது தெரிஞ்சிடுது. அவள் வந்து இந்த மேங்கோ ஸ்ட்ரீட் விட்டு வெளியில் போனாலும் கண்டிப்பாக வந்து திரும்பி இங்கே வந்து இவளை மாதிரி வெளியில் வர முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு உதவி செய்வா அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. எஸ்பிரன்ஸுக்கும் புரியுது மனசு, அதாவது மேங்கோ ஸ்ட்ரீட்டை விட்டு நம்ம ஃபிசிக்கலாக வெளியில் போனாலும் சரி, நம்ம வந்து மனசுலேருந்து அந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டை எடுக்க முடியாது. ஏன்னா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவளுக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க. அந்த உண்மைகள்லாம் அவளுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவளால் வெளியில் போக முடியாது. ஆனால் அவள் கனவுகள், அவள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது, அவள் பார்த்ததெல்லாம் வந்து அவளுக்குள்ள ஒரு உறுதியை கொடுத்துருக்கு. அந்த கதையை தான் வந்து அவள் சொல்கிறா. இந்த மேங்கோ ஸ்ட்ரீட் வந்து அழுக்கான தெருவுகளாக இருந்தாலும் இந்த மேங்கோ ஸ்ட்ரீட்டில் தான் உண்மையான நான் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.